கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குவேன். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாவற்றையும் செவ்வையாக்குகிற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். கோணலான வாழ்க்கை, இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய கோணல் மாணல்கள் இருக்குது. எதுவுமே சரியில்லை, என்னுடைய சூழ்நிலை சரியில்லை, என் பிரச்சனை இப்படி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, கோணலான விலை நான் செவ்வையாக்குவேன், நேர் வழியாக நல்ல ஒரு பாதையில் நடக்கும்படியாய் நான் உனக்கு ஒரு கிருபை கொடுப்பேன். ஏனென்றால் நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன் அப்படின்றார். என்னுடைய மகளை ஒரு நாளும் நான் உன்னை கைவிட மாட்டேன். செவ்வையான பாதைகளை நான் உன்னை கொண்டு போவேன். ஏனென்றால் நான் உன்னை பேரை தெரிந்து கொண்டபடியினால் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். இந்த நேரம் நான் உன்னை கண்காணித்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு ஒரு புதிய பாதையை நான் காட்டுவேன். அதனால் செவ்வையான பாதையில் நான் உன்னை கொண்டு போவேன். கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குவேன். அதனால் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க. அவர் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்களை பிறகே காக்கிறவராக இருக்கார். நிச்சயமாக இந்த நாளை தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.